அதோட என்ன விண்ணப்பாடு சொல்றேன். இப்போ இந்த மாதிரி சீமந்த முகூர்த்தத்தில் இந்த இது முடிஞ்ச உடனே, இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே இந்த அகாமக்கம் முடிஞ்ச உடனே இந்த வீணை வாசிக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது எதுக்கு வாசிக்கிறதுக்கு மட்டும் சொல்லிடுறாடிய. ஏன்னா இந்த மாசத்துல குழந்தை பட்டது இப்படி வரும்பொழுது நம்ம அந்த வளையல் வலி இந்த ஹோமம் எல்லாம் பண்ணினோன்னு எல்லாருடைய நம்ம பித்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வம்சத்துல இந்த ஒரு வாரிசு வளர்றது நீங்கெல்லாம் காப்பாற்றணும் ரட்சிக்கணும்னு சொல்றா. அக்னி மூலியமா அந்த சுவாமி ஹோமம் பண்ணிட்டார். அதுக்கு பக்கத்தில் தர்மபத்தினி சகாவர் பண்ணிட்டார். அவளுடைய குழந்தை உள்ளுக்குள்ள இருக்கு. அது நல்லபடியா அடுத்த சம்பத்து வரணும். அந்த குடும்பத்துக்கு தாத்தா பாட்டி இவ 2 பேரும் அப்பா அம்மாவாக்கி அவளுடைய அப்பாவை தாத்தா பாட்டியாக்கி கொள்ளு தாத்தாவாக்கி பண்றதுக்காக ஒரு வாரிசு வரப்போகுது. அதுக்காக நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா. அதுல வீணையே வச்சிருக்க அப்படின்னா அந்த ஸ்ரீயாவா எது துருகம் எத்வீணா சேமா விதத்தே லட்சுமியுடைய ஸ்வரூபம். அதை வீணவலி கேட்கும் போது அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையினுடைய காது ஆடுமா. காது ஆடுறது அம்மாவுக்கு மட்டும் கேட்கும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குங்கிறது பெரியவா எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் அடியங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம்னா, ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளுக்கு நித்தியப்படி காலம்பர திருப்பழி வாசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு பெருமாள் கொடுத்துருக்காரு. ராத்திரி சயனத்துக்கு வாசிக்கிற பாக்கியமும் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அடியன் நேத்திக்கு இங்கே வந்தேன். இவர் சுவாமியினுடைய ஒரு ரொம்ப இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன்னு இல்லை நேரம் வரணும்ட்டார். காரில் அடியன் இவங்க வாசிக்கிறேன். அதனால் கொஞ்சம் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களும் கொஞ்சம் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கேட்டேன்னா அடியனுக்கு ஒரு 1/2 மணி தான். அதுக்கப்புறம் குழந்தைகள் இதுவாகிடும். அதுக்காக தாசன் Mm-hmm.